ஸோ 2006ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் சஸ்பென்ஸ் படமாக எடுக்கப்பட்ட தி பிளக் அப்படின்ற திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளியே வந்திருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா 1989 டைம் பீரியட்ல ஒரு சிட்டில இருக்கிற சில்ட்ரன்ஸ் எல்லாருமே திடீர்னு அன்கான்சியஸ் நிலைக்கு போயிடுறாங்க. அதாவது கோமா நிலைக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்து கரெக்டா 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம படத்தோட ஹீரோவான டாம் பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து வெளியே வராரு. இவர் பிரதருடைய பையனுமே பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே கோமா நிலையில தான் இருக்கான். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல திடீர்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த எல்லா குழந்தைகளுமே பாத்தீங்கன்னா முழிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ஒன் பை ஒன்னா படுத்தல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது இந்த படத்தோட ஒன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்துல அங்கங்க வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், தென் ஒரு சில பிளட் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். ஆனா அந்த எக்ஸிகியூஷன்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் கொடுக்கல. சோ அதனாலே படம் பாத்தீங்கன்னா பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. ஆக்டிவ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான ஓபன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினா அந்த படத்துடைய தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு பெருசெல்லாம் இல்ல. ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு இடத்துலயுமே இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட் அப்படின்றது சுத்தமா இல்ல. ஓவரலா பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பிலே ஆவறதான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப தமிழ் டப்பிங்கோட வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 10க்கு பார்த்தீங்கன்னா 3.5 கொடுக்கலாம். IMDb ரேட்டிங்ல இந்த படத்துக்கு 10க்கு 4.5 கொடுத்துருக்காங்க.